hello friends, welcome to Mauni Cine Updates. Pondian Season 2 ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. ஸோ பிக் ஷாக்கிங் ஒன் மோர் ஒரு ட்ரூத்மே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி இருக்காங்களே, அவங்க எல்லாருமே ஒரு கெட்டுக்குது எங்கேயோ வெளில போயிருக்காங்க. ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து போயிருக்காங்க. அங்கே எடுத்த பிக்சர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 2 பிக்சர் வந்து கிடச்சிருந்துச்சு. 2 பிக்சருமே உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எடுத்து வச்சுருந்தேன், பட் ஃபைனலாக இந்த வீடியோவில் அதையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா முத்துவேலுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, கேன்சர் ப்ராப்ளம். யார்கிட்டையுமே சொல்லாமலே இருக்காங்களே, எப்போ தான் ட்ரூத் ரிவீல் ஆகும்? கண்டிப்பாக ரிவீல் பண்ணிவிடுவாங்க. பிகாஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க. ஸோ இமீடியட்டாக வந்து ரிவீல் பண்ணிவிடுவாங்க. பட் இது மட்டும் ரொம்ப நாள் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குமரவேலோட மேரேஜ் ட்ராக் போகுது. ஸோ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. மேரேஜ் ட்ராக் இப்போதைக்கு சீன் வைஸ் என்கேஜ்மெண்ட் ட்ராக் முடிஞ்சிருக்கு. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ட்ராக்கே முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து முத்துவேலுக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு சில பேர் பயந்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஆகவே ஆகாது. பிகாஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மேரேஜ் ட்ராக்கே நடந்திருக்காது இப்போதைக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. எப்படி காப்பாற்றிடுவாங்க. முத்துவேல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் இந்த ஒரு ட்ராக் எதுக்குன்னா அந்த மொத்த ஃபேமிலிக்கும் பாண்டியன் மூலயமா அவருக்கு பிரச்சனை ஹெர்னியா கிடையாது, அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே உடஞ்சி அழுதுட்டுருக்காங்க. அப்புறமா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராஜிக்கும் கதிர்க்கும் இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. கதிர் ராஜி பாண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கதிர் முத்துவேலோட பாண்டுமே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாகவே அவங்களோட பாண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்போ ஸோ ராஜி திரும்ப சொல்லுவாங்க, என்கிட்ட எதையும் மறைக்கல, என்கிட்ட உண்மையாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவர் மறைச்சிட்டே இருந்தார். பட் இப்போ அதுவுமே ரிவீல் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸோ இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோ ஏதாச்சும் ஒன்று வந்து கொண்டு போவாங்க. பட் ரொம்ப நாளாக இருக்காது. அதுவுமே வந்து சீக்கிரமாகவே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இதை வந்து கண்டிப்பாக முத்துவேலே வந்து 2 பேருக்கும் கிளியர் பண்ணி வச்சாரு. பிகாஸ் அவர் தான் வந்து யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து அவரும் சொல்லலை அப்படிங்கிறது கொஞ்சம் ரிவீல் ஆகி எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் போகும். இந்த ட்ராக் முடிஞ்ச இமீடியட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம குமரவேல் அண்ட் சுடரோட மேரேஜ் ட்ராக்குமே வந்து ஓவர் ஆகுது. பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும். ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்கு ஒரு மாதிரி ஒரு எமோஷ்னல் ட்ராக் வந்து ஆன் த வேலை இருந்துகிட்ருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போயாவது ரிவீல் பண்ணாங்களே ஹாப்பியாக அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுதா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.